எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் வந்து நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் வந்து மார்னிங்கில் வந்து எப்படி வாஷ் பண்ணுறது, சோப்பே இல்லாமல் இது ரெண்டுமே வச்சு எப்படி வந்து ஃபேஸை வந்து நல்லா கிளியராக பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எடுத்து இது வந்து நலங்கு மாவு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயிலு. இப்போ இதை ரெண்டும் வச்சு தான் நான் வந்து இது ரெண்டும் நான் வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஆயிலை வந்து நல்லா ஃபிங்கரில் வந்து இங்கே பாருங்கள், இந்த 2 ஃபிங்கரில் வச்சு நல்லா வந்து டிப் பண்ணி நல்லா அழுத்தி மசாஜ் கொடுங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம முகத்தில் இருக்கிற டெட் செல்கள் எல்லாத்தையும் இது வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த 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 ஃபேஸோட இந்த துளைகளில் இருக்கிற அழுக்கு, டஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்த புழுதி காற்றுல வந்து டஸ்ட்டு வந்து உள்ளே இருக்குங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆயில் ஃபிஸுக்கு எல்லாத்தையும் இது வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோவுக்கு வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்கான ஒரு ஐப்ரோ வந்தது வந்து எனக்கு முதல்ல கிடையாதுங்க. நான் அதுக்கப்புறம் இந்த ஆயில் மசாஜ் பண்ண தான் இது வந்து திக்கான ஒரு ஐப்ரோ வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோ வந்து விட்டு தான் முதல்லாம் இருக்கும். இப்போ வந்து திக்காக நல்லா டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த மூக்கு மேலே, இந்த கண்ணுக்கு கீழே இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்களா சில பேருக்கு மங்கு அப்படியே இப்படியே ஒரு கோடு மாதிரி வந்திருக்கும் இங்கே. அப்புறம் இந்த ஓரம் இங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி ஃபுல்லாத்தையும் வந்து ஆக்குபைட் பண்ணிடும். அப்படி இந்த பகுதி ஃபுல்லாத்தையும் வந்து ஆக்குபைட் பண்ணிடும். இங்கே எனக்கு பாருங்கள், நிறைய முகத்தில் வந்து படிக்கிறப்போ முகப்பரு வந்துருந்ததுங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் வந்து டாட் இருந்தது. இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணது வந்து இந்த ஆயிலும் நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கும் தாங்க. எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. ஃபேஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ளோவாக இருக்குது பாருங்கள். நான் எதுவுமே வந்து நான் அப்ளை பண்ணல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து மங்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு அலர்ஜினால் வந்தது. 2 இடத்துல நல்லா டார்க்காக இருந்ததுங்க. தெரியுதுங்களா? எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் 30 நாள் சேலஞ்சில் இதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடலான்னு. தேவையில்லைங்க, இன்னும் ஒரு 1 வீக்லேயே வந்து இது கிளியர் ஆகிடும் போல இருக்குது. நிறைய போயிடுச்சு எனக்கு. நல்லா ஆயில் வந்து நல்லா அழுத்தி வந்து மசாஜ் பண்ணுங்கள். பிறந்த குழந்தைக்கெலாம் நம்ம வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைக்கலையா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கின்னையும் நம்ம எப்போவுமே பிறந்த குழந்தைய மாதிரி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும் ஆயில் மசாஜ் பண்ணதும். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஃபேஸ் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சோப்பு போட்டு கழுவுறதை விட இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி நம்ம கழுவுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிளியராக பண்ணி கொடுத்துடும். நான் ஃபேஸ்க்கு எப்போவுமே சோப்பு யூஸ் பண்ண மாட்டேங்க. பாருங்க, இப்படி நல்லா ஏற்கனவே குழச்சி வச்சுருந்த எடுத்து இந்த மாதிரிலாம் போட்டு பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து போட்டு நல்லா ஃபுல்லாக ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். மூக்குக்கு மேலே இந்த பகுதி இங்கெல்லாம் வந்து கண்ணுக்கு கீழே, இனிமேல் கண்ணுக்கு மேலே இந்த கண் இமைக்கு மேலெலாம் நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேங்க. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியான்றதுனால நான் அங்கே வந்து அப்ளை பண்ண மாட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், எப்போவுமே ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆயில் வந்து அந்த முகத்தோலைகள் வழியாக ஊடுருவி உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத டஸ்ட்டு, டெட் எல்லாத்தையும் அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம வந்து நலங்கு மாவு போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான். கிளியரான ஒரு ஸ்கின் வந்து நம்ம க்ளோவான ஒரு ஸ்கின்னு, மங்கு, இந்த மாதிரியான ஒரு பருக்கள் வந்து அந்த தழும்பு எதுவுமே இல்லாத கிளியரான ஒரு ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் யூஸ் பண்ணிட்டேங்க, அவ்வளோதான். இதை வந்து நான் அப்படியே காய விட்டுருவேன். இது காய விட்டுட்டு நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேங்க. இது 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் எனக்கு வந்து வாஷ் பண்ணணுன்றது கிடையாது. நான் வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். எனக்கு தேவையில்லை போதுன்றப்போ அதுவே காஞ்சிடும். தண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி வந்து வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணி அடித்து நல்லா தேய்ச்சி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டோம்னா அப்படியே பளபளன்னு மாறிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.